இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய மிக முக்கியமான மருத்துவ பகுதி ரத்தம். ஹெச்பி லெவலை எப்படி ஏத்துறது? அது பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி ரிலேட்டடா நம்ம ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ரத்தம் ஏறவே ஏறாது. 5-6 நாள்லயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் நல்லாவே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். இது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிக்கலாம், எள்ளு உருண்டை கொடுப்பாங்க. பார்க்க ஸ்ட்ரென்த் இருக்கும். அவங்களுக்கு கர்ப்பப்பை ஸ்ட்ராங்கா இருக்கும். காலையில ஒரு டீஸ்பூன் யாரெல்லாம் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு வியாதி அண்டாது, ரத்தம் நன்றாக இருக்கும். ஸோ இதை மட்டும் செய்தாலே போதுமான விஷயம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். லைஃப் டியூனர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய மிக முக்கியமான மருத்துவ பகுதி ரத்தம். ஹெச்பி லெவலை எப்படி ஏத்துறது? நிறைய பேருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஏத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி ரிலேட்டடா நம்ம ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ரத்தம் ஏறவே ஏறாது. ஸோ நிறைய ஒர்க் பண்றவங்களுக்கோ இல்லை லேடிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹீமோகுளோபின் ஹெச்பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மி. என்ன காரணம்? ஜங்க் ஃபுட் தான் மெயின் காரணம். சரியா தூங்குறது கிடையாது. ஃபர்ஸ்ட் தூங்குறதுங்கிறது தான் மெயின் ரீசன். ரெண்டாவது ஜங்க் ஃபுட், சரியான போஷாக்கான உணவு எடுத்துக்கிறது இல்லை. சரியில்லை என்ன ஆகும்? ஹெச்பி லெவலில் நம்ம உடம்பு ப்ரொடியூஸ் பண்றது கிடையாது, ரீப்ரொடியூஸ் பண்றது கிடையாது. என்னைக்குமே பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸ் போயிட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ரத்தம் உற்பத்தி ஆகும். அந்த காலத்துல எல்லாம் பீட்ரூட் இல்லாத உணவே கிடையாது. ஸோ பீட்ரூட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்தது கேரட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவாந்திரமா வந்தாலும் அந்த காலத்திலேயே மிக அற்புதமா இந்த ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு மூலிகை கேட்டீங்கன்னா சுண்டக்காய். சுண்டக்காய், சீரகம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அகத்தை சீர் செய்யும். அதே மாதிரி சுண்டக்காய் பார்த்தீங்கன்னாக்கா இமீடியட்டா நம்ம உடம்புல 100% சரசரசன்னு ஏற்றக்கூடிய சக்தி, அதுவும் ஒரே வாரத்தில் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சுண்டக்காய்க்கு உண்டு. சுண்டக்காய் என்ன பண்ணுறோம்? 10 சுண்டக்காய் எடுத்து மிக்சியில் அடித்து ஒரு டம்ளர் தண்ணி போட்டுக்கோங்க. அப்படியே என்ன பண்ணி மிக்சியில் அடிச்சிங்கனாக்கா அப்படியே வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டியதுதான். 5-6 நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் நல்லாவே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். இது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். சீரகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சாயந்தர நேரத்தில் சீரகத்தை நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தாலே போதுமான விஷயம். இது ரெண்டும் காலையில் சுண்டக்காய் சீரகம் சேர்த்து வச்சு பண்ணலாமா? நிறைய பேர் கேட்குறீங்க. வேண்டாம். காலையில் சுண்டக்காய், ஈவினிங் பார்த்தீங்கன்னா சீரகம். 10 நாளில் நீங்கள் போய் எடுத்து பாருங்க, உங்களோட ஹீமோகுளோபின் வேற லெவலில் இருக்கும். ஸோ ஒரு ரகசியம், ரொம்ப ஸ்பீடாக ரத்தம்லாம் ஏற்றாது அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் நீங்கள் வேணா சுண்டக்காய் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக 3.4 பாயிண்ட் ஏறி நின்னே தீரும். ஏன்னா இது கை அனுபவத்தில் கை கண்ட முறையாக தான் இது சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு நாளைக்கு 2 டேட்ஸ் தான் என்னால் சாப்பிட முடியும், திகட்டிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஹெச்பி இருக்கிறவங்க என்ன பண்ணு, ஹெச்பி ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 10 டேட்ஸ் எடுக்கணும். கருப்பு உலர் பெரிச்சி, இல்லைன்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். காலையில் 2, மதியம் 2, ஈவினிங் 2, நைட் 2. இது பிரச்சனை இருக்கவங்க தான் கிடையாது, யார் வேணாலும் ஒரு டெய்லி யாரெல்லாம் ஒரு 10 டேட்ஸ் எடுக்கிறாங்களோ, சார் 10 எப்படி சார் ஒன்றா சாப்பிட முடியும்? அதனால தான் 2 பிரிச்சிங்கன்னா 10 வந்துடும். ஸோ இது போடுறதுக்காக நீங்கள் எங்கே போனாலும் பேக்கெட்லேயோ இல்லை பாக்ஸ்லேயோ போட்டு போயிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் அது 48 நாள் கழிச்சு உங்களுடைய தேக ஆரோக்கியத்தை பாருங்க, நல்லா இருக்குன்னு. எனக்கு சுகர் கம்ப்ளைண்டாக இருக்குது, எப்படிப்பா சாப்பிட்றதுன்னா, நம்ம எப்படியும் டேப்லெட்ஸ் எடுத்துக்க தான் போகிறோம். ஒன்றுமே எடுக்காதவங்க தான் யோசிக்கணும். நம்ம உடற்பயிற்சி, டேப்லெட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கிறோம். சாப்பிட்ற சாப்பாடுல ஏற தான் செய்யுது. பட் நமக்கு மினரல்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி எல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் பண்ணிச்சுனாக்கா நம்ம படிப்படியாக நம்மளுடைய பேன்க்ரியாஸ்லையும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ ஏற இறங்க எப்பொழுதுமே இருக்க தான் செய்யும். அதனால நம்ம பேலன்ஸ்டாக கரெக்டான ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்க சுகர் பேஷண்ட் நிறையாவே எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா காலையில் 2, மதியம் ஈவினிங் 2 எடுத்துட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாளைக்கு 10 எடுத்து பாருங்க. அதாவது ரத்தம் மிளற வைத்தால் சுண்டி விடும் அளவுக்கு இருந்துச்சுன்னா எந்த வியாதியும் உங்களுக்கு கிட்ட வராது. மெட்டபாலிசம் பிளஸ் நம்ம இருக்கக்கூடிய இம்யூனிட்டி லெவலில் தூக்குறது இது ஒன்று. ஸோ சுண்டக்காய், சீரகம், அதே மாதிரி 10 டேட்ஸ், அதே மாதிரி டோட்டலாக நமக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப். இன்னைக்கு குழந்தைங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், முருங்கைக்கீரை சூப்பை கொடுத்து பாருங்க, அவ்வளோ சூப்பர். அடுத்தது மிகையான ஒன்று எள்ளு. இந்த எள்ளு பார்த்தீங்கன்னாக்கா இழந்த ரத்தத்தை போஷாக்காக்கும், அதே மாதிரி டயர்ட் ஆக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிக்கலாம், எள்ளு உருண்டை கொடுப்பாங்க. பார்க்க ஸ்ட்ரென்த் இருக்கும். அவங்களுக்கு கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இது எள்ளு, கருப்பு எள்ளு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி. எள்ளு உருண்டை, எள்ளு முட்டையெல்லாம் இன்னைக்கு நிறையா கிடைக்கிது. ஸோ செஞ்சு கொடுத்தாலும் சரி, வாங்கி கொடுத்தாலும் சரி, வாரத்துக்கு 2 முறை, 1 முறை இந்த மாதிரி எள்ளு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுத்தாலே போதுமான விஷயம்தான். இது எல்லாம் தாண்டி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் குடிச்சு பாருங்க.
நல்ல எண்ணெய் நல்ல எண்ணத்தை தரும். ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஆன்சைட்டி இருக்காது, கண்ணு நல்லா இருக்கும், முடி கொட்டாது. சுத்தமான செக்கு எண்ணெய் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் குடிச்சு பழகுங்க. ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னா ப்ரஷ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வச்சு குடிச்சிட்டு டக்கான்னு நீங்க உங்க வேலையை பார்க்க ஆரம்பிங்க, சுறுசுறுப்பா இருப்பீங்க. நான் சொல்றது சுத்தமான செக்கு எண்ணெய் காலையில ஒரு டீஸ்பூன் யாரெல்லாம் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு வியாதி அண்டாது, ரத்தம் நன்றாக இருக்கும். ஸோ இதை மட்டும் செய்தாலே போதுமான விஷயம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க வரக்கூடிய வியாதிகள், டயர்ட்னஸ், அதே மாதிரி மூட்டு வலி பிரச்சனைகள், பிரெயின்ல இருக்கக்கூடிய மெமரி லாஸ், அதே மாதிரி சோர்வு, பெண்களுக்கு ஏற்படும் இடுப்பு வலி, முழங்கால் வலி எதுவுமே இருக்காது. சரியான அவங்களுக்கு வரக்கூடிய மென்சுரல் டைம்ல இருக்கக்கூடிய பெயின் இருக்காது. அதே மாதிரி ரெகுலர் மென்சஸ் இருக்கும், இரெகுலர் இருக்காது. கர்ப்பப்பையில வந்து இனோமாட்டிக் சிஸ்டம் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ கருமுட்டை நன்றாக இருக்கும். இரத்த குறைவினால் என்ன பிரச்சனைகள் வரும்? மெமரி லாஸ், நரம்பு இழுப்பு, மூளையின் இரத்த ஓட்டம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஹீமோகுளோபின் குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்னியின் தரம் குறைஞ்சிடும், கிட்னி சிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நுரையீரல் சிங்க் ஆகும். நம்ம ஹார்ட்ல இருக்கக்கூடிய EF லெவல் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா தங்கு தடை இருக்கு. அப்போ தான் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ முக்கியமாக இல்லறம் சிறக்காது. ஆக மொத்தத்தில் கால் வலிக்கும். பசங்களுக்கு நைட் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு படுக்கிறாங்க, முனையிட்டு புரண்டு படுக்கிறாங்கன்னா வலி தாங்க முடியாம தான். ஸோ இந்த மாதிரி பெயின், ரத்தம் சரியாக இல்லை, அளவோடு இல்லை என்றால் அங்கே டிகே ரத்தம் இருக்கும், தேங்கு இருக்கும். அங்கே சாக்கடை நீங்கினா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் நம்மளுடைய பிளட்டு தேங்கக்கூடாது, சுற்றிக்கிட்டே இருக்கணும், பளிச்சுன்னு இருக்கணும், மிளிர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ இந்த பிரச்சனைலாம் வரும். கண் பார்வை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆரம்பிக்கும். லிப்ஸ் வந்து யாருக்கெல்லாம் உஷ்ணம் அதிகமாக இருக்குமோ அதிகமாக ஆரம்பிச்சிடும், இன்னும் அதிகமாக. ஆக மொத்தத்தில் சோலார் பிளெக்ஸ் சுத்தமாக டேமேஜ் ஆகும். ஸோ நம்மளோட கேட்கும் திறன், பார்க்கும் திறன் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரத்த ஓட்டம் என்பது மிக மிக முக்கியம். அதில் ஹெச்பி லெவலில் யாருமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. ஜங்க் ஃபுட்டோடைய அந்த அளவுக்கான ஈர்ப்புகள், நல்ல நல்ல ஃபுட்டெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம். ஸோ அதனால நான் சொல்ல போகிறது எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரத்த ஓட்டம் சேராக இருக்கும். அதேமாரி பாயிண்ட் லெவலில் அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நம்ம ஓடக்கூடிய ஸ்ட்ரென்த்தும் எனர்ஜியும் கிடைத்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் சாப்பிடும் பொழுது, இதெல்லாம் கரெக்டான நேரத்தில் கரெக்டான விகிதத்தில் எடுக்கும் பொழுது நம்மளுடைய தேகமாக இருக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.